ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி A to Z பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார்முலா மீன்ஸ் வேர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ். சரிங்களா? எந்த வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஆக்சிலரி வெர்பில் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதுக்கடுத்து வந்து வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். வேர்ப் ஒன்றுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 3 பார்ட் இருக்கும். அதாவது ஈட், ஏட், ஈட்டன். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது ஈட் அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். எக்ஸாம்பிள் ஈட்டிங், இதுதான் வெர்ப் ஒன்னோட மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் வரணும். இதுதான் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட வேர்டு அரேஞ்ச்மெண்ட். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கடுத்து ஆக்சிலரி வேர்ப், அடுத்த வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி, அதுக்கடுத்து வந்து ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து எந்தெந்த பி வேர்ப் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், he is, she is, it is, they are. சரிங்களா? இதுக்கடுத்து என்ன வரணும்னா வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஐ ஆம், அதுக்கடுத்து வந்து ஈட்டிங், ஐ ஆம் ஈட்டிங். வி ஆர், எக்ஸாம்பிள் பிளேயிங், வி ஆர் பிளேயிங். யூ ஆர் கோயிங். he is வாட்சிங், she is லிவிங், it is ரன்னிங், they are சிங்கிங். சரிங்களா? இதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து வந்து ஆக்சிலரி வேர்பு, அதுக்கடுத்து வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஐ ஆம் ஈட்டிங் ஃப்ரூட், வி ஆர் பிளேயிங் ஃபுட்பால், யூ ஆர் கோயிங் டு ஸ்கூல், ஹீ இஸ் வாட்சிங் எ மூவி, ஷீ இஸ் லிவிங் இன் லண்டன், இட் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட், தே ஆர் சிங்கிங் எ சாங். இப்போ வந்து நாம் வந்து வேர்டு அரேஞ்ச்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எந்த மாதிரி வேர்டை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதோட தமிழ் மீனிங்கோட டீட்டெயிலாக எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தமிழ் மீனிங்கோட டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து வேர்டு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் வரும், அதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் த டீச்சர் இஸ், ராஜா இஸ், த சில்ட்ரன் ஆர், த டாக் இஸ், மை மதர் இஸ், திவ்யா இஸ், மை சன் இஸ். சரிங்களா? இதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? த டீச்சர் இஸ் டீச்சிங், ராஜா இஸ் ரீடிங், சில்ட்ரன் ஆர் பிளேயிங், த டாக் இஸ் பார்க்கிங், மை மதர் இஸ் லேர்னிங், திவ்யா இஸ் கோம்பிங், மை சன் இஸ் வாட்சிங். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து ஆக்சிலரி வேர்பு, அதுக்கடுத்து வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. இதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வரணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? The teacher is teaching in a class. Raja is reading a book. The children are playing on the ground. The dog is barking in the field. My mother is learning music. Divya is combing her hair. My son is watching a movie. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து ஆக்சிலரி வேர்பு, அதுக்கடுத்து வந்து வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து என்ன வரணும் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா, அதாவது வேர்டு அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு வேர்ப் லிஸ்ட் தரேன். இந்த வேர்ப் லிஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்போ எந்த சூழ்நிலையிலும் யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அது வந்து இங்கிலீஷில் ஒரு முக்கியமான ரூல். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொடுத்துருக்கிற வெப் லிஸ்ட்டை வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எந்த சூழ்நிலையும் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அது இங்கிலீஷில் வந்து ஒரு முக்கியமான ரூல். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் பிலீவிங், ஐ எம் லவ்விங், ஐ எம் ஹேட்டிங், ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட் எதுவுமே வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எந்தெந்த சூழ்நிலைகளில் இந்த டென்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பார்க்கலாம். சரிங்களா? எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம இந்த டென்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அவங்க நம்ம ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்து an action is happening now at the time of speaking. சரிங்களா? an action is happening now at the time of speaking. அதாவது இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கோம் இல்லையா, இந்த பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சில செயல்கள் நடக்கும். அந்த செயல்களை பற்றி பேசும்போது நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுச்சுவேஷன் ஒன்று என்ன அப்படின்னா an action is happening now at the time of speaking. அதாவது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சில செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த செயல்களை பற்றி பேசும்போது நம்ம என்ன டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது எதிர்கால திட்டமிடல் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசும்போது நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா வச்சுக்கோங்க. செகண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்.
அதாவது எதிர்கால திட்டமிடல்கள் பற்றி பேசும்போது நாம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்பர் 3 என்ன அப்படின்னா ரெபிடேட்டிவ் ஆக்ஷன்ஸ். ரெபிடேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அதாவது ஒரு சில செயல்கள் வந்து திரும்ப திரும்ப நடக்கும். சரிங்களா, அந்த திரும்ப திரும்ப நடக்கிற செயலை வந்து எரிச்சலுடனோ அல்லது கோபத்துடனோ பேசும்பொழுது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில செயல்கள் வந்து திரும்ப திரும்ப நடக்கும். அந்த திரும்ப திரும்ப நடக்கிற செயல்களில் வந்து எரிச்சலுடனோ அல்லது கோபத்துடனோ பேசும்போது நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஓகே. 4th சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா டெம்பரரி சிச்சுவேஷன். அதாவது என்ன அப்படின்னா தற்காலிக சூழ்நிலையை சொல்ல. சரிங்களா, 4th சிச்சுவேஷன் என்ன, தற்காலிக சூழ்நிலையை சொல்ல நாம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்பர் 5 என்ன அப்படின்னா டு இண்டிகேட் ஏ சேஞ்சிங் சிச்சுவேஷன். டு இண்டிகேட் ஏ சேஞ்சிங் சிச்சுவேஷன் அதாவது மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையை குறிக்க நாம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த 5 சிச்சுவேஷனுக்கும் நம்ம தனித்தனியாக எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா an action is happening now at the time of speaking. அதாவது இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கோம் இல்லையா, அந்த பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சில செயல் நடக்கும். அந்த செயல்களை பற்றி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்கிறாய். இந்த 2 கேள்விகளுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்கிறாய். இந்த 2 கேள்விகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங். சரிங்களா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங். நீ என்ன செய்கிறாய் அப்படின்னா வாட் டு யூ டூ. சரிங்களா, இந்த வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் டு யூ டூ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா, வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் டு யூ டூ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த 2 கேள்விகளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ உங்களை பார்த்து கேட்குறாரு ஒருத்தர். சரிங்களா, யாரோ ஒருத்தர் சம்மன் வந்து உங்களை பார்த்து கேட்குறாரு நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறாரு. வாட் ஆர் யூ டூயிங். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உங்களை பார்த்து இப்போது, சரிங்களா, இப்போது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னா அவர் கேட்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் ஆன்சராக சொல்லணும். சரிங்களா, இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ என்ன ஆன்சர் பண்ணணும்னா நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் எப்போ யூஸ் பண்ணுவோம், அவங்க கேட்கும்போது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை தான் சொல்லணும். சரிங்களா, அதை தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ உங்களை பார்த்து ஒருத்தர் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்குறாருன்னா அவர் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் சொல்லணும். சரிங்களா, இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாருன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அதை தான் நீங்கள் சொல்லணும். இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஐ எம் வாட்சிங் ஏ வீடியோ ஆன் யூடியூப். சரிங்களா, ஐ எம் வாட்சிங் ஏ வீடியோ ஆன் யூடியூப். நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன். இதை வந்து ஐ வாட்ச் ஏ வீடியோ ஆன் யூடியூப். சரிங்களா, இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லக்கூடாது, அது வந்து தவறு. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இப்போது. சரிங்களா, நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு. அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களை பார்த்து இந்த டைமில் கேட்குறாரு நீ என்ன செய்கிறாய், அதாவது வாட் டு யூ டூ. சரிங்களா, வாட் டு யூ டூ அப்படிங்கிறது என்ன கொஸ்டின், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறது. சரிங்களா, இந்த டைமில் அதே மாதிரி கேட்குறாரு வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை சொல்லக்கூடாது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நீ உன் பிழைப்புக்காக என்ன செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, மீன்ஸ் அதாவது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, வாட் யூ டூனா என்ன அர்த்தம், உன் பிழைப்புக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீ என்ன வேலை செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்களோ அதை சொல்லக்கூடாது. நீங்கள் உன் பிழைப்புக்காக என்ன பண்ணிக்கிட்டீங்களோ அல்லது என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, ஐ ஒர்க் அஸ் அன் அக்கௌண்டன்ட். சரிங்களா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து சொல்லணும். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஐ ஒர்க் அஸ் அன் அக்கௌண்டன்ட் அல்லது ஐ ஒர்க் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, ஒரு சிலர் வந்து அந்த வேலையை மென்ஷன் பண்ண விரும்ப மாட்டாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஐ ஒர்க் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை சொல்லலாம். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து ஐ எம் ஏ டீச்சர், இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா, நான் டீச்சராக இருக்கிறேன், ஐ எம் ஏ டீச்சர். ஓகே, நீங்கள் வந்து எதுவுமே வேலை செய்யலை, இப்போ ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட், ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட். ஓகே, நீங்கள் ஒர்க் எதுவும் பண்ணல, ஸ்டூடெண்டாகவும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ். சரிங்களா, ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ். சரிங்களா, இப்போ உங்களுக்கு அந்த வாட் ஆர் யூ டூயிங், வாட் டு யூ டூ இந்த 2 கொஸ்டினுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு புரிஞ்சுதா. சரிங்களா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுதா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு உனது அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறாய். உனது அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்குது அப்படின்னா
வாட் இஸ் யுவர் மதர் டூயிங். சரிங்களா, இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட கொஸ்டின். சரிங்களா, இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவோம், நம்ம கேட்கும்போது என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோமோ அதை தான் சொல்லணும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் மதர் டூயிங் அப்படின்னா உங்கள் அம்மா வந்து இப்போ நம்ம கேள்வி கேட்கும்பொழுது என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதுதான் சொல்லணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. அம்மா டீ போட்டு கொண்டிருக்கிறார். சரிங்களா, அம்மா டீ போட்டு கொண்டிருக்கிறார். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, மம்மி இஸ் ப்ரிப்பேரிங் டீ. மம்மி இஸ் ப்ரிப்பேரிங் டீ. ஓகே, அதே இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உன் அம்மா என்ன செய்கிறார், அதாவது இங்கிலீஷில் வந்து வாட் டஸ் யுவர் மதர் டூ. சரிங்களா, வாட் டஸ் யுவர் மதர் டூ. இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்டால் அது வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை சொல்லக்கூடாது, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை சொல்லணும். சரிங்களா, எக்ஸாம்பிள் இதுக்கு ஆன்சர் வந்து எனது அம்மா டீச்சராக இருக்கிறார் எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா, மை மதர் ஒர்க்ஸ் அஸ் ஏ டீச்சர். சரிங்களா, உங்கள் அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு மை மதர் ஒர்க்ஸ் அஸ் ஏ டீச்சர் அல்லது மை மதர் இஸ் ஏ டீச்சர், இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். அதே இது அம்மா வந்து வேலை எதுவும் பார்க்கல, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. சரிங்களா, அம்மா வந்து வேலை எதுவும் பார்க்கல, வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அதை வந்து ஒர்க் எதுவும் பண்ணலன்னா அந்த வாட் டு யூ டு அப்படிங்கிறதுக்கு இதே மாதிரி ஆன்சர் பண்ணலாம். எனது அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறார். சரிங்களா, மை மதர் இஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது மை மதர் இஸ் ஏ ஹோம் மேக்கர். சரிங்களா, ஒர்க் எதுவும் பண்ணலன்னா இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா, மை மதர் இஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது மை மதர் இஸ் ஏ ஹோம் மேக்கர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன செய்து கொண்டு வர அப்படின்னு யாரோ. சரிங்களா, சம்மன் வந்து என்ன பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்குறாங்க. என்ன பார்த்து கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு. இப்போ நான் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கணும் அதை தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆங்கில பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்கும் பொழுது இப்போது என்ன அவங்க கேட்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை தான் சொல்லணும். இப்போ அவங்க கேட்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆங்கில பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறேன். இங்கிலீஷில் எப்படி சொல்லுது, ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் லெசன். சரிங்களா, ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் லெசன். இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து அவங்க கேட்குற சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுதான் சொல்லணும். இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதாவது ஐ டீச் இங்கிலீஷ் லெசன் அந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னால் அது வந்து தவறு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேட்கும்பொழுது வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, நான் காலை உணவு சமைத்து கொண்டு இருக்கிறேன். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஐ மேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட். சரிங்களா, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற சமயத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐ மேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட். இதை வந்து ஐ மேக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்க கேட்கும்போது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ மீட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். சரிங்களா, நான் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஐ மீட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். இதை வந்து அல்லது ஐ எம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், ஐ மீட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஐ எம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லலாம். இதை வந்து ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு. அதே மாதிரி ஐ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து தவறு. அவங்க வாட் ஆர் யூ டூயிங் அந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவங்க. அதே இது இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, அவங்க கேட்கும்போது நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா, உங்களை ஒருத்தர் வாட் ஆர் யூ டூயிங் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கேட்கும்போது நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பஸ். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறீங்க. ரயில்வே ஸ்டேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சமயத்தில் ட்ரெயின் வருது. சரிங்களா, அப்போ அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா லுக் த ட்ரெயின் இஸ் கம்மிங், அதாவது ட்ரெயின் வருகிறது பார். சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறீங்க. ரயில்வே ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். சரிங்களா, லுக் த ட்ரெயின் இஸ் கம்மிங், ட்ரெயின் வருகிறது பார். அதே இது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்களா, பக்கத்தில் ஒரு புக் ஷாப் இருக்குது. அந்த புக் ஷாப்பில் வந்து ஒருத்தர் வந்து புக்கை வந்து திருடிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த ஆள் புத்தகத்தை திருடுறான் பார், அந்த ஆள் புத்தகத்தை திருடுறான் பார். அது இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது அப்படின்னா லுக் த ஃபெல்லோ இஸ் ஸ்டீலிங் ஏ புக். சரிங்களா, லுக் த ஃபெல்லோ இஸ் ஸ்டீலிங் ஏ புக். இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, ஒருத்தர் வந்து புத்தகத்தை திருடிட்டு இருக்காரு. சரிங்களா, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு சில செயல் நடக்கும், அதை பற்றி சொல்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு உங்கள் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. சரிங்களா, உங்கள் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். அப்போ வந்து அவங்க கேட்கும்போது உங்கள் சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை சொல்லணும். எக்ஸாம்பிள் என் தங்கை டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். சரிங்களா, என் தங்கை டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். இங்கிலீஷ் எப்படி சொல்லுது, மை சிஸ்டர் இஸ் வாட்சிங் டிவி. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவங்க கேட்கும்போது அவங்க சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை வந்து சொல்லணும். மை சிஸ்டர் இஸ் வாட்சிங் டிவி. ஓகே, நம்பர் 2 என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சரிங்களா, ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது எதிர்கால திட்டமிடல்கள் பற்றி பேசும்பொழுது நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த எதிர்கால திட்டமிடல்கள் பற்றி பேசும்பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இந்த சிக்னல் வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் டுடே, டுமாரோ, திஸ் வீக், நெக்ஸ்ட் மண்டே, இந்த மாதிரி நிறைய சிக்னல் வேர்ட்ஸ் வந்து
இந்த எதிர்கால திட்டமிடல்கள் பற்றி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசும்பொழுது நம்ம வந்து இந்த வேர்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஃபியூச்சரை பற்றி பேசும்பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் அதாவது எதிர்காலத்தை பற்றி பேசும்பொழுது, எதிர்கால திட்டமிடல்களை பற்றி பேசும்பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது இந்த 2 டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். அதாவது நான் அடுத்த வாரம் கோயம்புத்தூர் செல்கிறேன். நான் அடுத்த வாரம் கோயம்புத்தூர் செல்கிறேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் கோயம்புத்தூர் செல்கிறேன். ஐ எம் கோயிங் டு கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் வீக். சரிங்களா? இது என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அது கன்ஃபார்மாக அப்படின்னு தெரியல, அடுத்த வாரம் போவீங்களா அப்படிங்கிறது தெரியல, நீங்கள் வந்து ஒரு பிளான் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபியூச்சரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அது வந்து நீங்கள் ஏற்பாடு மட்டும் தான் செஞ்சுருக்கீங்க. சரிங்களா? ஆனால் அது கன்ஃபார்மாக நடக்குமா, அந்த விஷயம் கன்ஃபார்ம் நடக்குமா அப்படின்னா தெரியாது. சரிங்களா? நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். சரிங்களா? நான் அடுத்த வாரம் கோயம்புத்தூர் செல்கிறேன். ஐ எம் கோயிங் டு கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் வீக். இந்த பிளான் வந்து நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள். அடுத்த வாரம் எங்கள் கல்லூரி திறக்கிறது. அடுத்த வாரம் எங்கள் கல்லூரி திறக்கிறது. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அவர் காலேஜ் ரீஓப்பன்ஸ் நெக்ஸ்ட் வீக். அவர் காலேஜ் ரீஓப்பன்ஸ் நெக்ஸ்ட் வீக். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து மாற்றவே முடியாது. சரிங்களா? எதிர்காலத்தில் தான், நெக்ஸ்ட் வீக்கில் தான். இதுவும் எதிர்காலம் தான், நெக்ஸ்ட் வீக் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தது நெக்ஸ்ட் வீக் தான், எதிர்காலம் தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலையே வரும். சரிங்களா? அதாவது அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம், நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இது பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இது வந்து மாற்றவே முடியாது. சரிங்களா? அவர் காலேஜ் ரீஓப்பன்ஸ் நெக்ஸ்ட் வீக். எங்கள் கல்லூரி அடுத்த வாரம் திறக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி திட்டமிட்டபடி நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து, எதிர்காலத்தில் திட்டமிட்டபடி நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு ஏற்பாடு தான் செஞ்சுருக்கிறோம், அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாங்க எக்ஸாம்பிள் வந்து, நாங்கள் நாளை சென்னை செல்கிறோம். நாங்கள் நாளை சென்னை செல்கிறோம். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? வி ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ. சரிங்களா? இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ. நாங்கள் நாளை சென்னை செல்கிறோம் அப்படின்னா, இது வந்து நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். சரிங்களா? ஒரு பிளான் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, திட்டமிட்டபடி நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இதே இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம் பாருங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் வாங்க. பிரதமர் நாளை சென்னை வருகிறார். பிரதமர் நாளை சென்னை வருகிறார். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? த பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் சென்னை டுமாரோ. த பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் சென்னை டுமாரோ. பிரதமர் நாளை சென்னை வருகிறார். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இதுவும் ஃபியூச்சர் தான். சரிங்களா? டுமாரோங்கிறது ஃபியூச்சர், எதிர்காலத்தில் சொல்கிறது, எதிர்காலத்தில் ஒரு பிளானை சொல்கிறது. ஆனால் இது வந்து திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடக்கிற விஷயத்தை நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவங்க என்ன எக்ஸாம்பிள்னா, நான் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிறேன். நான் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிறேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஐ எம் ரிட்டையரிங் ஃப்ரம் சர்வீஸ் நெக்ஸ்ட் மந்த். சரிங்களா? இதுவும் ஒரு ஃபியூச்சர் தான். நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா என்னது? ஃபியூச்சரில் ஒரு பிளானை குறிக்குது. சரிங்களா? ஐ எம் ரிட்டையரிங் ஃப்ரம் சர்வீஸ் நெக்ஸ்ட் மந்த். இதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் ரிட்டையர் ஆனாலும் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். அதே எப்படி ரிட்டையர் ஆனாலும் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசு வந்து 40 தான் ஆகுது. சரிங்களா? நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசு 40 தான் ஆகுது, நீங்களாம் வாலண்டரியாக ரிட்டையர் ஆகிறீங்க. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, நீங்களாம் வாலண்டரியாக ரிட்டையர் ஆகிறீங்க. ரிட்டையர் நீங்களாம் ஆனாலும் ஆகலாம், இன்னும் 20 வருஷம் நீங்கள் வேலையும் செய்யலாம். சரிங்களா? இதுதான் அதோட மீனிங். ஐ எம் ரிட்டையரிங் ஃப்ரம் சர்வீஸ் நெக்ஸ்ட் மந்த். சரிங்களா? நான் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா, இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. இது ஆனாலும் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு 40 வயசு தான் ஆகுது. சரிங்களா? 40 வயசு தான் இருக்குது, இன்னும் சர்வீஸ் இருக்குது, நீங்களாக தான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு வந்து மீனிங். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐ ரிட்டையரிங் ஃப்ரம் சர்வீஸ் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது, நீங்களாக வந்து ரிட்டையர் ஆகிறீங்க. இது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஓகே, இதே விஷயத்தை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து அதே தான். நான் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிறேன். அதே விஷயம் தான், நான் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிறேன். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது? ஐ ரிட்டையர் ஃப்ரம் சர்வீஸ் நெக்ஸ்ட் மந்த். சரிங்களா? ஐ ரிட்டையர் ஃப்ரம் சர்வீஸ் நெக்ஸ்ட் மந்த். இதுவும் ஒரு எதிர்காலத்தில் ஒரு பிளான் தான். சரிங்களா? ஆனால் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன மீனிங்னா, கண்டிப்பாக நீங்கள் ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். என்ன அர்த்தம்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பாக ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? இது வந்து நான் எதிர்காலத்தில் நெக்ஸ்ட் மந்த் நடந்தே தீரும். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த மாதிரி விஷயங்களை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்க்கலாம் வாங்க. எனது மாமா அடுத்த திங்கட்கிழமை மும்பையிலிருந்து வருகிறார். எனது மாமா அடுத்த திங்கட்கிழமை மும்பையிலிருந்து வருகிறார். இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? மை அங்கிள் இஸ் கமிங் ஃப்ரம் மும்பை நெக்ஸ்ட் மண்டே. மை அங்கிள் இஸ் கமிங் ஃப்ரம் மும்பை நெக்ஸ்ட் மண்டே.
எனது மாமா அடுத்த திங்கட்கிழமை மும்பையிலேருந்து வருகிறார். சரிங்களா? இந்த இது வந்து நடந்தாலும் நடக்கலாம், ஃபியூச்சரில் நடக்காமல் போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் மண்டே வந்தாலும் வரலாம், வராமல் இருக்கலாம். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். நாங்கள் கலெக்டரை 5 மணிக்கு சந்திக்க போகிறோம். நாங்களை கலெக்டரை 5 மணிக்கு சந்திக்க போகிறோம். இது வந்து இங்கிலீஷில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? We are meeting the collector at 5 o'clock. We are meeting the collector at 5 o'clock. நாங்கள் கலெக்டரை 5 மணிக்கு சந்திக்க போகிறோம். சரிங்களா? இது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சந்திக்கவும் செய்யலாம், சந்திக்காமலும் இருக்கலாம். சரிங்களா? கன்ஃபார்மாக சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்பர் 3 சுச்சுவேஷன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது திரும்ப ஒரு சில செயல்கள் நடக்கும். அந்த செயல் திரும்ப நடக்கிற செயலை வந்து எரிச்சலுடனோ அல்லது கோபத்துடனோ நம்ம பேசும்பொழுது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரெபிட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ். அதாவது திரும்ப ஒரு சில செயல்கள் நடக்கும். அந்த திரும்ப நடக்கிற செயலில் வந்து கோபத்துடனோ எரிச்சலுடனோ பேசும்பொழுது நாம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து என்ன சிக்னல் வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்வேஸ். சரிங்களா? இந்த தேர்டு சுச்சுவேஷனுக்கு வந்து என்ன சிக்னல் வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்வேஸ் அப்படிங்கிற சிக்னல் வேர்டு யூஸ் பண்ணுவோம். இதையுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். இந்த சுச்சுவேஷனையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. அவன் எப்போதும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறான். சரிங்களா? இதுவும் திரும்ப தான் செய்கிறான். சரிங்களா? இது வந்து வழக்கமாக செய்கிறான். நார்மலாக வழக்கமாக செஞ்சுக்கிட்டே இருக்கான், திரும்ப செஞ்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி வழக்கமாக நார்மலாக செய்கிற விஷயத்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். திரும்ப வழக்கமாக நார்மலாக செய்கிற விஷயத்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் எப்படி இருக்குது? ஹி ஆல்வேஸ் எக்ஸசைசஸ் இன் த மார்னிங். சரிங்களா? நார்மலாக திரும்ப வழக்கமாக செய்கிற விஷயத்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். அவன் எப்போதும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறான். ஹி ஆல்வேஸ் எக்ஸசைசஸ் இன் த மார்னிங். அதே இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் எப்போதும் தூங்குவதற்கு முன் பல் துலக்குவான். அவன் எப்போதும் தூங்குவதற்கு முன் பல் துலக்குவான். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹி ஆல்வேஸ் ப்ரஷஸ் ஹிஸ் டீத் பிஃபோர் கோயிங் டு பெட். ஹி ஆல்வேஸ் ப்ரஷஸ் ஹிஸ் டீத் பிஃபோர் கோயிங் டு பெட். சரிங்களா? அவன் எப்போதும் தூங்குவதற்கு முன் பல் துலக்குவான். இது நார்மலாக திரும்ப நடக்கிற வழக்கமாக அவன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே இது இன்னும் எக்ஸாம்பிள் பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும். நான் எப்போதும் நீல நிற சட்டை அணிந்து வேலை செய்வேன். நான் எப்போதும் நீல நிற சட்டை அணிந்து வேலை செய்வேன். இது வந்து நார்மலாக திரும்ப நடக்கக்கூடிய வழக்கமாக அவன் செய்யக்கூடிய செயல். சரிங்களா? இது இங்கிலீஷில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஐ ஆல்வேஸ் வியர் எ ப்ளூ ஷர்ட் டு ஒர்க். ஐ ஆல்வேஸ் வியர் எ ப்ளூ ஷர்ட் டு ஒர்க். சரிங்களா? நான் எப்போதும் நீல நிற சட்டை அணிந்து வேலை செய்வேன். இது நார்மலாக திரும்ப வழக்கமாக அவன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக சொல்லணும். அதே இது திரும்ப நடக்கக்கூடிய விஷயத்த கோபத்துடனோ எரிச்சலுடனோ சொல்லும்போது எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம்? எரிச்சலுடனோ அதே திரும்ப செய்கிற விஷயம் தான். அதை வந்து எரிச்சலுடனோ கோபத்துடன் நம்ம பேசும்போது இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவங்க. நீ எப்போதும் லேட்டாக வர்ற. நீ எப்போதும் லேட்டாக வர்ற. அதாவது என்ன இது அப்படியே என்ன மீனிங் அப்படின்னா லேட்டாக வர்றதையே வழக்கமாக செய்யக்கூடிய வேலையை திரும்ப செய்யக்கூடிய வேலையை வச்சுருக்கிறான். சரிங்களா? நம்ம எப்போதுமே லேட்டாக வரக்கூடிய வேலையை திரும்ப செஞ்சுட்டு இருக்கான். இது வந்து எரிச்சலுடனும் கோபத்துடனும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இங்கே வந்து நான் வந்து பேச்சு வழக்கில் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? கலோக்கியல் லாங்குவேஜில் கொடுத்துருக்கேன். நீ எப்போதும் லேட்டாக வர்ற. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூ ஆர் ஆல்வேஸ் கம்மிங் லேட். யூ ஆர் ஆல்வேஸ் கம்மிங் லேட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீ எப்போதும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்குற. நீ எப்போதும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்குற. தொல்லை கொடுக்கறதையே திரும்ப செய்கிற வேலையை வச்சுருக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம எரிச்சலுடனோ கோபத்துடனோ சொல்லும்போது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன? இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் அதர்ஸ். யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் அதர்ஸ். நீ எப்போதும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்குற. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எப்போதும் கடைசி நிமிஷத்தெல்லாம் சொல்கிற. எப்போதும் கடைசி நிமிஷத்திலாம் சொல்கிற. எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கிலீஷில் யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ அட் த 11th hour. 11th hourனா கடைசி நிமிஷத்தில் அர்த்தம். சரிங்களா? யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ அட் த 11th hour. எப்போதும் கடைசி நிமிஷத்தெல்லாம் சொல்கிற. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவங்க. அந்த குழந்தை எப்போதும் அழுதுகிட்டே இருக்குது. அந்த குழந்தை எப்போதும் அழுதுகிட்டே இருக்குது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுது? தட் பேபி இஸ் ஆல்வேஸ் கிரையிங். தட் பேபி இஸ் ஆல்வேஸ் கிரையிங். அந்த குழந்தை எப்போதும் அழுதுகிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவங்க. அவங்க எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? தே ஆர் ஆல்வேஸ் ஃபைட்டிங். தே ஆர் ஆல்வேஸ் ஃபைட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவங்க. எப்போதும் மற்றவங்களை குறை சொல்கிறதே உனக்கு வேலை. எப்போதும் மற்றவங்களை குறை சொல்கிறதே உனக்கு வேலை. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? யூ ஆர் ஆல்வேஸ் பிளேமிங் அதர்ஸ். யூ ஆர் ஆல்வேஸ் பிளேமிங் அதர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். புகார் சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு. புகார் சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? யூ ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். யூ ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். புகார் சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள்.
உன் ரூமை குப்பையாக போட்டு வைக்கிறதே உனக்கு வழக்கமாயிடுச்சு. உன் ரூமை குப்பையாக போட்டு வைக்கிறதே உனக்கு வழக்கமாயிடுச்சு. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? யூ ஆர் ஆல்வேஸ் கீப்பிங் யுவர் ரூம் அன்டிடி. யூ ஆர் ஆல்வேஸ் கீப்பிங் யுவர் ரூம் அன்டிடி. சரிங்களா? இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து கோபத்துடனோ அல்லது எரிச்சலுடனோ சொல்லும்போது இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். ஓகே. ஃபோர்த்து சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா டெம்பரரி சிச்சுவேஷன், அதாவது தற்காலிக சூழ்நிலையை சொல்ல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபோர்த்து சிச்சுவேஷன் என்ன? தற்காலிக சூழ்நிலையை சொல்ல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர்கள் பாலத்தை ரிப்பேர் செய்து வருகிறார்கள். அவர்கள் பாலத்தை ரிப்பேர் செய்து வருகிறார்கள். இது வந்து என்னது? வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து ரிப்பேர் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன் தான், ஒரு தற்காலிக சூழ்நிலை தான். கொஞ்ச நாள் ரிப்பேர் செய்வாங்க, அதுக்கப்புறம் அது சரியாயிடும். சரிங்களா? இந்த மாதிரி டெம்பரரி சுச்சுவேஷனை சொல்லவும் நம்ம ஒன்லி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? தே ஆர் ரிப்பேரிங் த பிரிட்ஜ். தே ஆர் ரிப்பேரிங் த பிரிட்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. அவன் வைரஸ் காய்ச்சலால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். இதுவும் ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன் தான், ஒரு தற்காலிக சூழ்நிலை தான். கொஞ்ச நாள் காய்ச்சல் இருக்கும், அப்புறம் போயிடும். சரிங்களா? இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஷன்ஸில் எப்படி சொல்கிறது? ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் வைரஸ் ஃபீவர். ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் வைரஸ் ஃபீவர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. நான் வேலை தேடி கொண்டிருக்கிறேன். சரிங்களா? உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் வேலை தேடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன் தான், தற்காலிக சூழ்நிலை தான். இது ப்ரெசன்ட் கண்டினியூஷன்ஸ் தான் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஐ எம் லுக்கிங் ஃபார் எ ஜாப். ஐ எம் லுக்கிங் ஃபார் எ ஜாப். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் தாஜ் ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் எப்போவுமே தாஜ் ஹோட்டலில் தங்கியிருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன், தற்காலிக சூழ்நிலை. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ எம் ஸ்டேயிங் இன் ஹோட்டல் தாஜ். ஐ எம் ஸ்டேயிங் இன் ஹோட்டல் தாஜ். நான் தாஜ் ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையை குறிக்க நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? டு இண்டிகேட் எ சேஞ்சிங் சுச்சுவேஷன். சரிங்களா? ஃபிஃப்த்து சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையை குறிக்க நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபிஃப்த்து சுச்சுவேஷனும் ஒன்லி வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எனது உடல் பருமனாகி கொண்டே செல்கிறது. எனது உடல் பருமனாகி கொண்டு செல்கிறது. அதாவது நான் குண்டாயிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலை குறிக்கிறது. சரிங்களா? நான் குண்டாயிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ எம் கெட்டிங் ஃபேட்டர். ஐ எம் கெட்டிங் ஃபேட்டர். எனது உடல் பருமனாகி கொண்டே செல்கிறது. அல்லது இன்னொரு விதமாக, மை பாடி இஸ் கெட்டிங் ஃபேட்டர். சரிங்களா? மை பாடி இஸ் கெட்டிங் ஃபேட்டர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எனது ஆங்கில அறிவு மேம்பட்டு வருகிறது. சரிங்களா? எனது ஆங்கில அறிவு மேம்பட்டு வருகிறது. இங்கிலீஷில் எப்படி சொல்லுது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மை இங்கிலீஷ் இஸ் கெட்டிங் பெட்டர். மை இங்கிலீஷ் இஸ் கெட்டிங் பெட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தண்ணீர் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சரிங்களா? இந்த மாதிரி மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலை குறிக்கிறதுக்கு வந்து ஒன்லி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? த வாட்டர் ப்ராப்ளம் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. த வாட்டர் ப்ராப்ளம் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். குளிர் அதிகரித்து வருகிறது. இது மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலை குறிக்கிறது. சரிங்களா? குளிர் அதிகரித்து வருகிறது. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இட்ஸ் கெட்டிங் கோல்டர். இட் இஸ் கெட்டிங் கோல்டர். குளிர் அதிகரித்து வருகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு வெப் லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். சரிங்களா? அந்த வெப் லிஸ்ட்டுமே எதுவுமே வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு கொடுத்துருந்தேன். சரிங்களா? இந்த வெப் லிஸ்ட் எதுவுமே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணவே கூடாது. இது வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு முக்கியமான ரூல். சரிங்களா? அப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் வரும்பொழுது நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்? சரிங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்கள். பிலீவ் அப்படின்னா நம்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்புகிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறோம் அப்படின்னா அது வந்து எந்த டென்ஸில் அமைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரே ஒரு வேர்ப் மட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லவ் அப்படிங்கிற ஒரு வேர்ப் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதிலிருந்து இந்த லவ் அப்படிங்கிற வேர்ப் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி எந்த டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை வந்து இந்த லவ் அப்படிங்கிற வேர்பை வந்து ஐ எம் லவ்விங் யூ அந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணவே கூடாது. லவ் மட்டும் இல்லை, இந்த கொடுத்துருக்கிற எல்லா வெப்பும் தான். சரிங்களா? அப்போ இதுக்கு பதிலாக எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எப்படி? ஐ லவ் யூ இந்த மாதிரி தான் சொல்லணும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக இந்த வேர்ப் எடுத்திருக்கேன். இது மாதிரி எல்லா வேர்ப்புமே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ஒரு பெரிய லென்த் வீடியோ 1 hour இருக்கும். அதில் வந்து லாஸ்ட்டு 10 minutes வந்து இந்த வேர்பை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த எல்லா வேர்புமே வந்து என்ன மீனிங் தருது, அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து வீடியோ நம்ம சேனல்லேயே வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கும். அதில் வந்து டீட்டெயிலாக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.